200 பேர் 240 பேர் போயிருக்காங்க போது ஒரு 140 பேர் வந்து தர்மத்துக்கு விரோதமா இருந்திருந்தா என்ன பண்ணுவேன்? அவங்க மரணமாயாச்சு, இனிமே அவங்கள பத்தி பேசக்கூடாது, இது தர்மம். அந்த வைப்ரேஷன் சார் உங்க ஃபிளைட்ல போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காம ஒருத்தன் காஃபி சாப்பிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான், அந்த என்வரன்மெண்ட். ஒருத்தன் வேண்டாத ஒரு தீர்த்த மாதிரி சாப்பிட்டு உட்காந்துருக்கான், எப்படி இருக்கும் உங்களுக்கு? மரண வேதனை தானே. நீங்க மரணம் என்ன நினைச்சிருக்கீங்க? ஏதோ செத்து போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்ல. உயிரோடு இருக்கும் போது ஜீவித அவஸ்தையிலேயே நம்ம சுகமாக இருக்கணும். அதுதான் நல்ல ஜீவிதம், சுஜீவிதம். அப்படி ஒரு என்வரன்மெண்ட் நமக்கு இருக்கா? இல்ல. இந்த மாதிரியான இடங்கள்ல வரும்போது நமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறோம். ரயில்ல போங்க, வேண்டாத விஷயங்கள். அந்த பயணத்தை பீஸ்ஃபுல்லா எத்தனை பேர் போறா? இந்த 240 பேர் போயிட்டா அத்தனை பேரும் பீஸ்ஃபுல்லா போயிருப்பாளா? எங்கேயோ ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறணும், எங்கேயோ ஒரு ஃபெயிலியர். எல்லா விதமான மக்கள், எல்லா விதமான தாட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இதுல பாசிட்டிவ் இருந்ததுக்கிறவெல்லாம் க்ஷேமமா போய் சேர்றான். இங்க போய் அந்த விமானத்தினுடைய அந்த டெக்னீஷியனை குறை சொல்றதோ, விமானியை குறை சொல்றதோ, யாருமே தன் தொழிலை நல்லபடியா செஞ்சு நல்ல பேர் வாங்கி தான் நினைப்பாங்க. அது இறை அருள் இருக்கணும், சரி, இறை பக்தி வேண்டாம், நான் வெறும் என்னுடைய தொழிலையே தான் இறைவனாக நினைக்கிறேன், செய்யும் தொழிலை தெய்வம் இருக்கக்கூடாதுன்னு சரி, எப்படி எடுத்துக்கோங்க. தன்னுடைய தொழிலோ தன்னுடைய பெயரோ கெட்டு போகணும்னு யாராவது நடத்துமாங்களா? அப்ப இத்தனையும் மீறி இது ஒண்ணு நடக்கிறது அப்படின்னா அங்க இறைவன் போரும் இவங்களுடைய இந்த மனித உலகத்தில் இவருடைய பிரயாணம் போருங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டார்.